கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த ஓய்வு நாள் மாலை வேளையில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிதான தருணத்திற்காக என் தேவனுக்கு நான் முதலாவது நன்றி பலிகளை செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவனுடைய வருகையின் கடைசி காலங்கள், இந்த வருகையின் காலங்களிலே இந்த கடைசி காலங்கள் என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை நகர்த்துவது உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்திற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆவிக்குரிய பயணத்திற்கு அது மிகவும் இனிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அநேகர் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவருடைய நடத்துதலையும் நாம் புரிந்து கொள்வது இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில நாட்களுக்கு முன்பாக நாம் கேள்விப்பட்ட ஒரு காரியம், அதை நான் ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கும்படியாக உங்களுக்கு சில அறிவுரைகளை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு தேவ மனிதன் விழுந்து போனதை குறித்ததான செய்திகள் பரவலாக எல்லா இடங்களிலும் பேசப்பட்டது. தொலைக்காட்சிகள், செய்தித்தாள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று சொல்லி எல்லா இடத்திலும் பேசப்பட்டது. நாமும் அதை குறித்து பலருக்கு பகிர்ந்து கொண்டோம். நாமும் சில கருத்துக்களை முன்வைத்தோம். அவர் நடந்து கொண்ட விதத்தை குறித்து, அவர் பேசிய வார்த்தைகளை குறித்து, இப்படி பல காரியங்களை குறித்து நாம் பேசியது உண்டு. நான் அதை குறித்து நான் சரி தவறு என்று சொல்லி உங்களோடு நான் தர்க்கம் செய்ய நான் வரவில்லை. ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஆவிக்கு தேவ மனிதன் ஒருவரை எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அது சும்மா இல்லை. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு வரங்களை பெறுவதற்கு, ஒரு அழைப்பை உறுதிப்படுத்துவதற்கு, ஒரு தரிசனம் பார்ப்பதற்கு எவ்வளவு சிரமம், எவ்வளவு தேவனிடத்தில் நெருங்க வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு வழி நடத்துகிறார். அப்படி தேவனுடைய நடத்துதலை நாம் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. அப்படி ஒரு தேவ மனிதன் விழுந்து போயிருக்கிறானே என்று சொல்லி, ஒரு தேவ மனிதன் விழுந்து போவான் என்று சொன்னால் அந்த சபையில் ஒரு பெரிய ஒரு இடறல், கிறிஸ்துவ மார்க்கத்திலே ஒரு இடறல், ஒரு சலசலப்பு காணப்படும். நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, மோசே மலையின் மீது சென்றான் தேவனோடு ஜெபிப்பதற்காக, தேவனிடத்திலே முறையிடுவதற்காக, தேவனோடு பேசுவதற்காக மலையின் மீது அவன் சென்றான். அவன் மலையின் மீது சென்ற நேரத்திலே சபையை மேய்த்து கொண்டிருந்தவனாய் காணப்பட்டது ஆரோன். அந்த ஆரோன் விழுந்து போகிறான், ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி விடுகிறான். சபைகளுக்குள் ஒரு சலசலப்பு. தேவன் அழைத்து வந்த, தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் சிதறடிக்கப்படுகிற நிலைமையிலே காணப்பட்டார்கள். மோசே அதை இறங்கி வரும்பொழுது அவன் எப்படி அவன் கோபப்பட்டான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிதான் ஒரு தேவ மனிதன் விழுந்து போகிறான் என்று சொன்னால், ஒன்று தேவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் ஒன்று, மற்றொன்று தேவ மனிதன் விழுந்து போகிற அளவுக்கு பிசாசுடைய செயல்பாடுகள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நாம் எல்லாம் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல். நாம் எல்லாம் விழிப்புள்ளவர்களாய், சபைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் நடக்கிறது, தடுமாற்றங்கள் சபைக்கு விரோதமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற சிந்தனையோடு அதிகமாய் கண்ணீர் சிந்த வேண்டிய நாம், ஜெபிக்க வேண்டிய நாம் கருத்துக்களை பதிவிடுகிறோம். அதை குறித்தான கருத்துக்களை பதிவிட்டு நாம் நல்லவர்களை போல நாம் நம்மை முன்னிறுத்தி காண்பிக்கிறோம். தவறு செய்து விடாதீர்கள். இந்த கடைசி காலத்திலே பிசாசானவனுக்கு கொஞ்சம் காலம் தான் உண்டு என்று சொல்லி யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிற காலம் இது. இப்படிப்பட்ட இந்த காலத்திலே நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய நாம், நீங்களும் நானும் சபை விழுந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதே என்று சொல்லி நாம் கண்ணீர் சிந்த வேண்டிய நாம் கண்ணீர் சிந்தினோமா? ஆராய்ந்து பாருங்க.
அது உயிர் துடிப்பா இருக்கணும். அது செய்தி இல்லை, நமக்கெல்லாம் அது உயிர் துடிப்பு. ஒரு தேவ பிள்ளை விழுந்து போகிறான் என்று சொன்னால் அது ஒரு உயிர் துடிப்பு. இன்னும் எத்தனை தேவ பிள்ளைகள் விழுந்து போக போகிறார்களோ, எத்தனை சபைகளை அழிக்க பிசாசானவன் வகை தேடுகிறானோ, எத்தனை இடங்களிலே தடுமாற்றங்கள் வர இருக்கிறதோ. கர்த்தர் ஒவ்வொரு இடங்களிலும் வாலிபர்களை எழுப்ப வேண்டும், ஒவ்வொரு இடங்களிலும் சபைகள் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு விழிப்பான ஒரு பார்வை வேண்டும். அந்த பார்வை இல்லாம போயிடுச்சு. நமக்கு இருக்கிற பார்வை எல்லாம் மற்றவர்களை குறை சொல்லவும், அவர்களுக்கு முன்பாக நம்மை நியாயப்படுத்தி காண்பிக்கவும் தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. நம்முடைய அழைப்பை நாம் விட்டு இருக்கிறோம். அழைப்பின் பாதையை விட்டு வேறு பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விட்டோம் என்பதுதான் ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வருகையின் காலங்கள் கடைசி காலங்கள். இந்த கடைசி காலங்களிலே என்ன வேண்டுமானாலும் நடக்கும். ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்த வேண்டும். வாட்ஸ்அப்ல ஒரு நடந்த வட மாநில சைட்ல நடந்த ஒரே ஒரு உண்மை, ஒரு சம்பவம் ஒன்று. காட்டில் இருந்த ஒரு கொடிய மிருகம் ஒன்று தண்ணீரை தேடி நாட்டு பக்கமாய் வர வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வரும்பொழுது தண்ணீரை தேடிக்கொண்டே வந்தது. தண்ணீர் கிடைக்கவில்லை. ஒரு பானையை பார்க்கிறது, அதில் இருப்பது தண்ணீர் என்று நினைத்து அதை பருகி விடுகிறது. அதை பருகிய பின்பு அது குடித்தது தண்ணீர் அல்ல, அது சாராயமாய் இருந்தது. குடித்த உடனே அந்த மிருகத்துக்கு போதை ஏறியபடினால் வேட்டை ஆடுகிற திறமையை அது இழந்து விட்டது. நீங்களாம் வாட்ஸ்அப்ல அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது ஒரு ஆட்டுக்குட்டியை காட்டிலும் மோசமான நிலைமையிலே அது விழுந்து போனது. உடனே அதை பார்க்கிறவர்கள் கல்லெறிய ஆரம்பித்தார்கள். பின்பு ஒரு பொம்மையோடு விளையாடுவதை போல அதன் மேல் ஏறவும், அதன் வாளை பிடித்து இழுக்கவும், அதை சித்திரவதை செய்யவும் முற்பட்டார்கள். காரணம், ஆவிக்குரிய பயணத்திலும் இப்படிதான் நாம இருக்க வேண்டிய இடத்தை விட்டு பயணிக்க வேண்டிய பாதையை விட்டு ஏதோ ஒன்று என்னுடைய எதிர்பார்ப்பு பாதையை மாற்றினால் கிடைத்துவிடும், பாதையை மாற்றி நான் விலகி சென்றால் அது நடந்துவிடும் என்று சொல்லி நாம் விலகி போவதனால் தண்ணீரை குடிக்க வேண்டிய நாம் வேற ஏதோ ஒன்றை குடித்து விட்டு போதை தலைக்கு ஏறியதை போல நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தடுமாறி சிம்சோன் அப்படி விழுந்து போனதை நாம் மறக்க முடியாது. வேடிக்கை பொருளாய் மாறினான். இன்னைக்கு ஆவிக்குரிய பயணத்தில் இப்படிதான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி நினைக்கும் பொழுது அது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. விழித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் விழித்துக் கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்த வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக் கொள்ளலாம். ரோமர் 16வது அதிகாரம் அதில் 20வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. தேவனுடைய கிருபை எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. சாத்தானை ஆண்டவர் காலின் கீழே போட்டு நசுக்கி போடுவார். உனக்கு விரோதமாய் இருக்கிற சாத்தானை, பல விதங்களில் இருக்கிற தீங்கு செய்கிற சாத்தானை, பல விதங்களிலே உன்னை தள்ள நினைக்கிற சாத்தானை தேவன் தம்முடைய காலின் கீழே போட்டு நசுக்கி போட அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பவுல் சொல்கிறார், தேவனுடைய கிருபை உன்னோடு இருப்பதாக. கிருபை இழந்து விடாதீங்க. தேவனுடைய கிருபை மாத்திரம் இழந்து விடுகிற வண்ணமாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்தி விடாதீர்கள். வாழ்வது நீங்கள் உண்மைதான், ஆவிக்குரிய பயணத்தில் நீங்கள் இருப்பது உண்மைதான். நான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் தேவனுடைய கிருபையை நாம் இழந்து விடும் பொழுது, தேவனுடைய கிருபை இழந்தவர்களாய் பாதையை மாற்றி நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தும் பொழுது வேடிக்கை பொருளாய் மாறி விடுகிறோம். வேட்டையாட வேண்டிய நாம், பிசாசை வீழ்த்த வேண்டிய நாம், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய நாம் வேறு பாதையிலே விழுந்து போகிறோம் என்பதை நினைக்கும் பொழுது
அது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எபிரேயருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், எபிரேயர் 2வது அதிகாரம் அதிலே 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிற காரியம், ஆனாலும் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி, பிசாசை அழிக்கும்படி நம்மில் ஒருவராய் மாறி போகிறார் ஆண்டவர். புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் ஆண்டவர் நான் என்று சொல்லி அவர் காண்பிக்கவில்லை. நம்மில் ஒருவராய் மாறுகிறார். உங்களில் ஒருவராய் மாறி உங்கள் நிலைகளை அறிந்து உங்கள் சூழ்நிலைகளை புரிந்து பிசாசை நசுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பிசாசை அழிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். சாத்தானை அழித்து ஜெயம் பெற அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நாம் தான் அவருடைய கிருபையை இழக்கிற வண்ணமாய் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் அமைந்திருக்கிறது. நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகளும் அப்படி இருக்கிறபடினால் தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம், ஆசீர்வாதங்களோடு பயணிக்க வேண்டிய நாம், ஆசீர்வாதங்களை இழந்தவர்களை போல நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சோதித்தறிந்து விழிப்புள்ளவர்களாய் நம்முடைய வாழ்வை நகர்த்துவது நம்முடைய அழைப்புக்கு அது உகந்ததுங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான அழைப்பை வைத்திருக்கிறார், ஒவ்வொரு பாதைகளை வைத்திருக்கிறார். அந்த பாதையில் நீங்கள் பயணிப்பதுதான் சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்வு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே பாதைகளை அறிந்து கொள்கிறோம், அந்த பாதையிலே பயணம் செய்கிறோம். சற்று தூரம் சென்றவுடனே பாதையை மாற்றி விடுகிறோம். அழைப்பு வேறொன்று அறிக்கை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். இல்லை, ஆண்டவர் இப்படிதான் பயணிக்க சொல்லுகிறார் என்று சொல்லி வேறு பாதையில ஓடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி சாமுவேல் நினைத்திருப்பாள் என்று சொன்னால், அன்னாள் நினைத்திருப்பாள் என்று சொன்னால், ஒரு தீர்க்கதரிசி எழும்பியிருக்க முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற தேவ மனிதன் எழும்பியிருக்க முடியுமா? எழும்பியிருக்க முடியாது. இந்த தேவனுடைய சித்தத்தை இன்று நமக்குள் நிறைவேற்ற முடியாததற்கு காரணம் அதுதான். பாதையை மாற்றுவதுதான், அழைப்பின் நோக்கத்தை மாற்றி நாம் பயணிப்பதுதான், வேறொன்றும் அல்ல. அழைப்பிலே உங்களை உறுதியாய் நிறுத்துங்க. நிச்சயமாய் ஆண்டவருடைய கிருபையை இழந்து விடாமல் காத்துக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய கிருபையை இழந்து விடாதபடி உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் ஆண்டவர் அந்த பிசாசானவனை உங்கள் காலின் கீழே போட்டு அவர் மிதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். வாசிப்போமே, 1 யோவான் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவன் குமாரன் எதற்கு வந்தார்? பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக வந்தார். பாவம் செய்கிறவன் தேவனால் அவன் உண்டாயிருக்கவில்லை, பிசாசினால் உண்டாயிருக்கிறவனாய் மாறுகிறான். பாவம் செய்கிறவன், பாவம் ஒரு மனிதனுக்குள் நுழையும் பொழுது பிசாசு அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். எப்பொழுது மாம்சீகம் நுழையுதோ, சுய நமக்குள்ள வருகிறதோ, தேவனுடைய கிருபை இழந்து விடுகிறோம். பிசாசு உள்ள நுழைந்து விடுகிறான், பாவம் நுழைந்து விடுகிறது. அப்போ கிருபை இழக்க கூடாது, தேவனுடைய கிருபைக்கு நான் பாத்திரவானாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீர்களானால், நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன என்று சொன்னால், பாவம் வராம பார்த்துக்குங்க, சுய வெளிப்படாத பார்த்துக்குங்க, மாம்சிகமாய் முடிவெடுக்காம பார்த்துக்குங்க. உங்க அழைப்பு நோக்கத்தில் உங்களுடைய பார்வை இருக்கட்டும். வேறு பாதையில் நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் பிசாசினால் உண்டாக்கப்படுகிறவர்களாய் மாறி விடுகிறீர்கள். ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்று சொன்னால் இது ஆதி முதல் நடக்கிற காரியம். யோவான் அதுதான் சொல்லு, யோவானுக்கு 1 யோவான் அதுதான் சொல்ல, இது ஆதி முதல் நடக்கிறது. ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து நடக்கிறது. வேண்டாம் என்று சொன்ன அந்த பாவக்கனியை புசித்தபடியினால் ஏதேனை இழந்தார்கள், கிருபை இழந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம அப்படிதான் தேவன் நமக்கு நிறைய வைச்சு இருக்கிறார் ஆசீர்வாதங்களை.
நன்மை வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறார், நல்ல வாழ்வு வைத்திருக்கிறார். இன்னைக்கு இழந்து போறதுக்கு காரணம் என்ன? பாதை மாற்றுவது. மாத்தாதீங்க பாதையை மட்டும், பாதையை மட்டும் மாத்தாதீங்க. என்ன வேண்டுமானாலும் அறிவுரை சொல்றதுக்கு நிறைய பேர் வரலாம். அறிவுரையை சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. என் வாழ்க்கையில நிஜமான வாழ்வில் ஒரு வெற்றி உள்ள ஒரு பயணமா இருக்கணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறது தான். ஆண்டவரோடு நான் நடக்கணும், ஆண்டவர் என்னோடு நடக்கணும். ஆண்டவரோடு நடக்காம நான் வெற்றி அடைகின்றவனாக்கா வெற்றி அடைய முடியாது. நீங்க சொல்லிக் கொள்ளலாம் நான் வெற்றி பெற்றுடுவேன், நான் ஜெயித்து விடுவேன், அப்படி நீங்க சொல்லலாம். நீங்க ஜெயிக்க முடியாது, வெற்றி பெறவும் முடியாது. வெற்றி பெற வேண்டுமானா ஆண்டவரோடு நீங்க நடங்க. உங்களோட ஆண்டவர் நடக்கட்டும். ஆண்டவர் உங்களோடு நடக்கிறாரான்னு பாருங்க. ஒரு முடிவு, ஒரு காரியத்தை நீங்கள் எடுப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறதா உணருங்க. அப்புறமேட்டு முடிவெடுங்க. முடிவெடுங்க, பின்பு எடுங்க முடிவு. அவசரப்பட்டு பேசி விடுகிறோம், அவசரப்பட்டு குற்றப்படுத்திடுறோம், துணிகரமாய் செயல்படுகிறோம், பாவம் செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம், பிசாசினால் உண்டாக்கப்படுகிற வாழ்வாய் மாறிவிடுகிறது. இது ஆதி முதல் நடக்கிறது, நேற்று இன்று இல்லை. உலகம் தோன்றப்பட்ட காலத்திலிருந்து நடக்கிற ஒரு காரியம். கிருபையை மட்டும், தேவனுடைய கிருபையை மட்டும் இழந்து விடாதீங்க. தேவனுடைய கிருபையை இழந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க, இழந்து விடாமல் காத்துக் கொள்ளுங்க. யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போமே. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். பொய் பேசும்போது என்ன செய்கிறான்? சொந்தத்திலிருந்து சொல்றான், சொந்த கருத்துக்களை சொல்றான். சத்தியத்தின்படி சொல்ல, சொந்த கருத்துக்களை சொல்றான். அவன் பொய்க்கும் பிசாசுக்கும் மகனாய் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில சொந்த கருத்துக்கள் தான் வருது. தேவனை சார்ந்த வார்த்தைகள் வருகிறதா? இல்ல. தேவனை சார்ந்த வார்த்தை நம்மிடத்துல வருவது இல்லை. தேவனை சார்ந்த வார்த்தைகள் நம்மிடத்துல காணப்படுவது இல்லை. அது இச்சைகளின்படி நடந்து, அவன் என்ன நினைக்கிறானோ அதப்படி நடந்து சொந்த கருத்துக்களை பேசுறோம், சொந்த அனுபவங்களை பேசுறோம். சத்தியத்தை குறித்தான பேச்சு இல்லை, சத்தியத்தை குறித்தான சிந்தனை இல்லை, அழைப்பு குறித்தான பாதை இல்லை. வேறு பாதையில் இருந்து இதுதான் பாதை அப்படி என்று சொல்லி வேறு பாதைகளை குறித்து நாம பேசுகிறோம். எவ்வளவு வேதனை இல்லை? நம்முடைய வாழ்க்கையில கிருபை இழந்து இப்படிதான் இழந்து போகிறோம். தேவனுடைய கிருபை இழக்கிறபடினால் தான் பிசாசை வீழ்த்த முடியல. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான பிசாசுகள். பிசாசு எந்தெந்த ரூபத்தில் வருகிறதுனே தெரியல. எல்லா ரூபங்களிலும் பிசாசு ஒரு மனிதனை வீழ்த்தி கொண்டிருக்கிறது. பிசாசு ஊழியனை வீழ்த்தது, விசுவாசியை வீழ்த்தது, அழைப்புக்குள்ள வருகிறவனை வீழ்த்தது, எல்லாரையும் வீழ்த்தது. நம்மளாம் விழிப்பா இருக்கணும்ல. நம்மளாம் ஆவிக்குரியவர்கள், பரிசுத்த ஆவியான் என்னோடு இருக்கிறார். அப்போ எவ்வளவு விழிப்பா இருக்கணும். அவ்வளவு விழிப்பா நம்முடைய வாழ்வை நகர்த்துறோமா? விழிப்புள்ளவர்களா நம்முடைய வாழ்வை நகர்த்துறீங்களா? யோசித்து பாருங்க. ஆலயத்துக்குள்ள வருவதற்கு முன்பாக ஒரு ஆத்மாவுக்கு போன் பண்ணி இருப்பீங்களா? யோசித்து பாருங்களா. கடமைக்கு போனா போதும் அப்படி நினைக்கிறவர்களா அநேகம். குருத்தோலை பிடிச்சு ஒரு ஓசனா பாட்டு பாடிட்டாக்கா முடிஞ்சிடுச்சு, பாவெல்லாம் கழுவிடுச்சு அப்படி நாம நினைச்சிடுறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் எந்தெந்த செய்தியை என்னென்று கொடுக்கிறாரோ அந்தந்த செய்தியை தான் எடுக்க முடியும். காலநிலைகளுக்கு ஏற்றாற்படி இல்லை, வருகைக்கு ஏற்றாற்படியான செய்திகள் தான். இதை நாம புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய பயணத்தை குறித்தான ஒரு பார்வை, சரியான ஒரு பார்வை வேணும். அந்த பார்வை இல்லைனாலே போயிடுச்சுங்க. அழைப்பு போயிடும். தேவனுடைய வருகையின் காலங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு விழிப்புள்ளவர்களாய் இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விழிப்புள்ளவர்களாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. கர்த்தருடைய வருகையின் காலங்கள் இது. அதுதான் மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றார். வேதத்தில் அப்படி சொல்லுது இல்லையா? அப்பமாக்கும்படி நீ அப்பமாக்கிக்கொள் அப்படி என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய அழைப்பு சோதனைக்காரனுக்கு பிசாசுக்கு தெரியாது. ஆண்டவர் தேவனுடைய குமாரன் என்பது தெரியும்.
ஆனால் அந்த அழைப்பை நிராகரிக்கிறதுக்கு, அந்த அழைப்பை தடுமாற செய்யறதுக்கு, அந்த அழைப்பை விட்டு அவர் விலகிடுவாரா அப்படின்னு தான் சோதனைக்காரன் வருகிறான். இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அப்போ அந்த வார்த்தை சுயமாய் வெளிப்படுகிறது, அந்த வார்த்தை மாம்சிகமாய் வெளிப்படுகிறது. சத்தியத்தில் அது காணப்பட்டாலும் அது பிசாசானவன் ஒரு சூழ்ச்சிக்காக அதை பயன்படுத்துகிறான். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயங்களில் பிசாசு சூழ்ச்சிக்காக சில பாதைகளை நமக்கு காமிப்பான். சில பாதைகளை காண்பிக்கும் பொழுது நாமும் என்ன செய்கிறோம்? சரி சரி ஆமா இல்லை அப்படின்னு மனிதனுடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய பாதையை நம்ம மாற்றிடுறோம். பாதை அப்படி மாற்றினா கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் தெரியுது, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி. தேவனுடைய அழைப்பை விட்டு நான் விலகி போயிட்டேனே அப்படின்றது பின்புதான் நாம் உணர்றோம். ஆனால் தாயும் தகப்பனையும் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வார்கள் சொன்னால் பலவிதமாய் குற்றப்படுத்துவார்கள். வாலிப பருவத்திலே தாய் மீதும் தகப்பன் மீதும் பலவிதமான குற்றங்களை சுமத்துவார்கள். ஆனால் இவர்கள் பெற்றோர்களாய் மாறும் பொழுது, இவர்கள் பிள்ளைகளை ஈன்றெடுத்து அந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதுதான் தாயினுடைய அருமை தெரியும், தகப்பனுடைய அன்பு புரியும், அந்த கண்டிப்பு எதற்காக என்பது தெரியும். அதுவரை புரியாது. ஆவிக்குரிய பயணத்தில் அப்படிதான், ஏதோ ஒன்றை பார்த்து விட்டு ஏதோ ஒன்றை நினைத்து பாதைகளை மாற்றிடுறோம். பாதையை மாற்றி தேவ பிரசனத்தை இழந்து, அழைப்பை இழந்து, கிருபை இழந்து, தேவன் அந்த பிசாசானவனை காலின் கீழ் போட்டு மிதிப்பேன் என்று சொன்னார். அந்த கல்வாரி ரத்தத்தினாலே உனக்கு விடுதலை என்று சொன்னார். அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கும் என்று சொன்னார். பாவம் நீங்குச்சா? பிசாசு காலின் கீழே போட்டு மிதிச்சாரா? இல்ல, வீட்டுக்குள்ள போகும்போதே வாசப்படியிலே பாவம் படித்திருக்கிறது. ஏன் பாவம் விலகல? தேவனை நாம பெற்றவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம நகர்த்தல. நாம நகர்த்தாததுனால வெளியே போன உடனே காத்திருக்கிறான் பிசாசானவன். மீண்டுமாய் நம் மீது ஏறி பயணம் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். மீண்டுமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு வருகிறான். அதே சுயம் வருகிறது, அதே மாம்சிகம் வருகிறது, அதே பாவம் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அதே சுபாவங்கள் வருகிறது, அதே குணங்கள் வருகிறது. அப்போ கேட்ட வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு என்னை உருமாற்றம் நான் செய்து கொள்ளவில்லை. அந்த சத்தியம் எனக்கு என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சத்தியம் நல்லா இருக்கிறது என்று சொல்லுகிற நாம், அந்த சத்தியம் உண்மை என்று சொல்லுகிற நாம், அந்த சத்தியம் எனக்காக, என் வாழ்வு மாற்றப்படுவதற்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறது, என்னை பிசாசை வீழ்த்துவதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் என்னை மாற்றுகிறதற்காக அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்று நம்மில் இல்லை. அப்படி இல்லாதிருக்கிறபடினால்தான் ஒரு தேவ மனிதன் விழுந்து போனான் என்று சொல்லி கண்ணீர் சிந்த வேண்டிய நாம், தேவ மனிதனும் பிசாசு வீழ்த்திக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்பது சத்திய வார்த்தை நிறைவேறுகிறது என்று சொல்லி விழித்துக் கொள்ள வேண்டிய நாம் என்ன செய்கிறோம்? அதை ஒரு செய்தியாய் பலருக்கு அனுப்பி, அதில் பல கருத்துக்களை நமக்கு சொல்லி, அதில் நியாயப்படுத்தி, அவர் செய்தது அப்படி, அப்படி வாழ்ந்தது அப்படி, அவர் பேசியது அப்படி என்று சொல்லி குற்றப்படுத்தி, இல்லையா, கண்ணீர் சிந்த வேண்டிய நாம், தேவ பிள்ளைகள் எல்லாம், ஊழியர்கள் எல்லாம் அப்படி விழுந்து போனால் சபையுடைய நிலை என்ன? ஒரு விசுவாசியுடைய நிலை என்ன? ஒரு வாலிபருடைய நிலை என்ன? பிசாசம் எழும்பிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் எழும்ப வேண்டிய நாம் கதைகளை பரிமாறிக் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். வேதனை அளிக்கக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பயணத்தை குறித்துதான ஒரு சிந்தனையோடு நீங்கள் உங்களுடைய வாழ்வை நகர்த்த வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக் கொள்ளலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறார், புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு முழுவதுமாய் உப்ப பண்ணுகிறது. கொஞ்சோண்டு மாவு தான், புளித்த மாவு கொஞ்சோண்டு மாவு தான். அந்த புளித்த அந்த மாவு, கொஞ்சம் மாவு எல்லா மாவையும் உப்பு பண்ண வைத்துறது. கொஞ்சோண்டு பாவம், கொஞ்சோண்டு சுயம், சின்ன வார்த்தை, கொஞ்சோண்டு தான், கொஞ்சம் தானே அப்படி நாம சொல்றோம்.
என்ன அவ்வளவு பெரிய நான் தப்பு செஞ்சுட்டேன், இதுதானே அந்த கொஞ்சம் தானே, கொஞ்சோண்டு. ஆனா எல்லாத்தையும் அந்த அழிக்குதுன்றதை மறந்துட்டோம். எல்லாத்தையும் அதை அழித்து விடுகிறது என்கிற சிந்தனை இல்லாமல் போயிட்டது. பிசைந்த மாவு முழுவதையும், இதுவரை பெற்ற அபிஷேகங்கள் முழுவதையும், இதுவரை செய்த ஊழியங்கள் எல்லாம் வீணா போயிடுது. கொஞ்சோண்டு அந்த புளித்த மாவு, கொஞ்சோண்டு சுயமா ஓடுறது, கொஞ்சம் அந்த பாதையை கொஞ்சம் அப்படி மாத்துறது, அதுதான் வாழ்க்கையே புரட்டி போட்டு விடுகிறது, வாழ்க்கையை சின்னாபினமாக்கி விடுகிறது, தடுமாற்றத்தில் தள்ளி விடுகிறது. நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? பாவத்தை குறித்தான ஒரு விழிப்பு இல்லை. ஆவிக்குரிய பயணம் என்பது ஒரு விழிப்புள்ள ஒரு பயணமாக இருக்கணும். விழிப்பு இல்லைனாலே போயிடுச்சு. ஆவிக்குரிய பயணத்தில் ஒரு விழிப்பு வேணும். விழிப்புள்ளவர்களாய் நீ பயணிக்கணும். விழிப்புள்ளவர்களாய் பயணம் செய்கிற மனிதன் ஒவ்வொன்றையும் குறித்தும் ஜாக்கிரதையாயிருப்பான். தன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் குறித்து, ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து அவன் விழிப்பாயிருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விழிப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விழிப்புள்ளவர்களாய் நம்முடைய பயணத்தை நாம் நகர்த்த வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. விழிப்புள்ளவர்களாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. மத்தேயு 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13வது அதிகாரத்திலே 33வது வசனத்தை வாசிக்கும் போது வேறொரு உவமை அவர்களுக்கு அவர் சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மாவிலே அடக்கி வைத்தாள். 3 படி மாவில் அதை அடக்கி வைத்தாள். முழுவதும் புளித்து போனாங்க. ஏன் அந்த புளித்த மாவு உருவாகிறது? அதை அடக்கி வைக்கும் பொழுது. எப்படி புளித்த மாவு உருவாகிறது? அடக்கி வைக்கும் பொழுது. பாவங்களை மறைக்கும் பொழுது, அதை அடக்கி வைக்கும் பொழுது அது இன்னும் அதிகமாகுது. அறிக்கை செஞ்சு விட்டுறது இல்லை, அதை அடக்கி வைக்கிறோம். அடக்கி வைக்க என்ன ஆகுது? இன்னும் அதிகமாகுது, இன்னும் அதிகமாகுது. கோபத்தை அடக்கி வைக்கிறோம். அடக்கி வைத்து அது பயங்கரமா பஸ்ட் ஆகுது. பயங்கரமா ஒப்புரவாகிறது இல்லை. கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு ஒப்புரவாகிறது இல்லை. ஒப்புரவாகி தன்னுடைய வாழ்வை நகர்த்துறது இல்லை. அதை அடக்கி வைக்கிறது. அந்த கோபத்தை, கணவன் மேல இருக்கிற கோபத்தை அடக்கி வைக்கிறது. மனைவி மேல ஏதோ ஒன்று செய்த காரியம் அதை அடக்கி வைக்கிறது. அது என்றாவது ஒரு நாள் பஸ்ட் ஆக்கி குடும்பத்தை அது உடைச்சிரும். பிள்ளைகளுடைய வாழ்வை அதை அழிச்சிரும். சமாதானத்தை இழந்துரும். அந்த அடக்கி வைக்கிறது. அடக்கி வைக்கிறதா அது புளித்த மாவாய் உருவாகிறது. இன்னைக்கு அடக்கி வைக்கிற குணம் நம்ம இடத்துல இருக்குது. பாவத்தை அப்படிதான் மறைச்சு அடக்கி வைக்கிறோம் இல்லையா? கோபத்தை அப்படிதான் அடக்கி வைக்கிறோம். பொறாமையை அடக்கி வைக்கிறோம். பல குணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத குணங்களா இப்படி அடக்கி வைத்து அது எல்லாத்தையும் கெடுத்துடுது. மற்ற மாவையும் கெடுத்துடுது. நல்ல மாவும் கெட்டு போகுது, நல்ல பிள்ளைகளும் அழிந்து போகுது. போன வாரத்தில் முகாமில் ஒரு குடும்பத்தை சந்திக்க கடந்து போயிருந்தேன். ஒவ்வொரு வீடாய் சந்தித்து வரும் பொழுது, அந்த வீட்டுக்கு போவதற்கு முன்பாக எதிர்த்தா வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த தாய்க்கும் 2 பிள்ளைகளுக்கும் ஒரே வாக்குவாதம், பயங்கர சத்தத்தோடு வாக்குவாதங்கள். சரி, நான் அந்த வீட்டில் ஜெபித்து விட்டு அந்த வீட்டுக்குள் நுழைகிறேன். 2 வாலிப பிள்ளைகள். போன உடனே பிள்ளைகள் சொன்னது, முதல்ல அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க அறிவுரை. அப்பா அம்மா போடுகிற சண்டை, அப்பா அம்மாங்களா அருகாமையில் இருக்கிற எல்லா குடும்பமும், எதிர் வீட்டில் இருக்கிறவங்கள, இந்த வீட்டில் ஒரு நாளும் சமாதானம் இல்லை பாஸ்டர், இந்த வீட்டில் ஒரு நாளும் நிம்மதி இல்லை, இந்த வீட்டில் சண்டை இல்லாத இருந்தால் அது நலமாயிருக்கும் என்று சொன்னார்கள். பெற்றோர்கள் செய்கிற தவறு பிள்ளைகளையும் பாதிக்க செய்கிறது. பிள்ளைகளை தடுமாற்றத்தில் தள்ளுகிறது. அடக்கி வைக்கிற பாவம், அடக்கி வைக்கிற அக்கிரமங்கள், அதை அறிக்கை செய்து விட்டுடணும். அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற சிந்தனை நமக்குள்ள இல்லை. எப்படிங்க பிசாசானவன் ஆண்டவர் காலின் கீழே போட்டு மிதிக்க முடியும்? கிருபை பெற்றவர்களாய் எப்படி நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்த முடியும்? ஆராய்ந்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய கிருபையை இழந்தவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதுமே புளிக்காக்குகிறது என்பது அறியீர்களா? மேன்மை பாராட்டுகிற காரியம், அதை எதோடு ஒப்பிடுகிறார்? கொஞ்சம் புளித்த மாவு முழுவதுமே புளிப்பாக்கி விடுகிறதா?
அப்ப அந்த கொஞ்சம் மேன்மை பாராட்டுகிற காரியம் உன் பரிசுத்த வாழ்வையை தடுமாற்றத்தில் தள்ளிடுது. பிசாசு உன் குடும்பத்தை விட்டு விலகாதபடி மாறுகிறது. தடுமாற்றங்கள் இருக்கிறது. கிருபையை பெற்ற கிருபையை இழந்தவர்களாய் வாழ்கிற வாழ்வாய் மாறி போகிறது. மேன்மை வேண்டாங்க, மேன்மையை வேண்டாம், மேன்மை பாராட்டாதீங்க. நாங்க யார் தெரியுமா? மேன்மை பாராட்டாதீங்க, மேன்மை பாராட்டுகிறதே வேண்டாம். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ள மேன்மை வேண்டாம். ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லிவிட்டு ஓடுங்க, தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவனுக்கு தான் அவருடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மை கொள்ள முடியும் தாழ்மை கொள்ளுங்க. படித்து விட்டேன் அப்படின்ற மேன்மை, பணம் இருக்குது என்ற மேன்மை, பதவி இருக்கிறது என்கிற மேன்மை. நாங்க யார் தெரியுமா? எங்க குடும்பம் என்ன தெரியுமா? இந்த மேன்மை வாழ்வு முழுவதுமாய் புளித்த மாவாய் மாறிடுது. அந்த கொஞ்சம் புளித்த மாவு மற்ற எல்லா மாவையும் கெடுக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் மேன்மை அது எல்லா குடும்பத்தில் எல்லாரையும் அழித்து விடுகிறது. கொஞ்சம் விழிப்பா ஓடுங்க, விழிப்பா ஓடுங்க. எதை கேட்டாலும் ஆவிக்குரிய பயணத்தோடு அந்த பாதையை மாற்றாம போங்க. அந்த பாதையிலே போங்க, உங்க அழைப்பின் பாதையிலே போங்க. உங்க அழைப்பின் பாதையை விட்டு விலகாதீங்க. அழைப்பின் பாதையில நீங்க இருக்கிறீங்களான்னு பாருங்க. அந்த அழைப்பின் பாதையை விட்டு விலகாம போங்க. அழைப்பு நோக்கம் ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி அந்த அழைப்பை குறித்த நோக்கம் இருந்துனே இருக்கணும். அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், இந்த கணக்கு குறித்து நான் அடிக்கடி சொல்லலாம். 2 in the mind, 3 in the finger. After 2 அப்புறமேட்டு தான் ஃபிங்கர்ல எத்தனை இருக்குதுன்றதை ஆட் பண்ணணும் இல்லையா? நமக்குள்ள இருக்கிறத மறந்துட்டோம். கண்ணு முன்னாடி இருக்கிறத மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம். அதனால டோட்டல் சரியா வரல, கூட்டல் சரியா வரல. முதல்ல 2 in the mind, ஆஃப்டர் சொல்லிட்டு தான் அடுத்தது வரணும். நாம இதை மறந்துட்டோம். நாம இங்க மேல இருந்து குதிச்ச மாதிரி நமக்குள்ள மேன்மை, நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை மறந்துட்டு நம்ம பரிசுத்தமாவே வாழ தொடர்ற மாதிரி வேண்டாங்க. ஆவிக்குரிய பயணத்தில் மட்டும் மேன்மை பாராட்டுதல் நமக்கு வேண்டாம். அடக்கி வைக்கிற பாவங்களும் வேண்டாம். அறிக்கை செய்யுங்க, விட்டுடுங்க. எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லைன்னு தெரியுது அதெல்லாம் விடுங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் 10 பேர் சொல்லிட்டு போலாம். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது? எத்தனை பேருடைய சாபம் மாறியது? ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. பாவம் செய்யற ஆத்மா சாகம், செத்துதான் போகணும். நீ பாவம் இருக்கிறது சாவுதான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை முடியாது, முடியாது. ஆண்டவர் வரமாட்டார். எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? என்ன மேஜிக்னு தெரியல. நாம எல்லாம் கிறிஸ்தவ மார்க்கம் ஓடுது, ஆசீர்வாதம் ஓடுது. பாவம் இல்லாத, பாவத்தை சுட்டி காமிக்காத செய்தி எங்க கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. பாவம் சுட்டி காமிக்கப்படணும். எப்ப என் வாழ்க்கையில பாவம் சுட்டி காமிக்கப்படுதோ அங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த வார்த்தை பட்டயம், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்திலும் அது கருக்கானது. அது கணுக்களை ஊனி அது வேறு பிரிக்கக்கூடியது. அது பிரிக்கணும். அது என்ன? அது குத்தணும். எனக்குள்ள பாவத்தை அது எடுக்கணும். அது பிதிக்க எடுக்கணும். சீழ பிதிக்க எடுக்கலனாக்கா அந்த இடத்துல ஆசீர்வாதம் இல்லை. ஆனா நம்ம கை தட்டின்னு ஓடுறோம். ஆசீர்வாதம் கிடைச்சு குதிக்கிறோம். எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? யார் சொன்னது? பரிசுத்த வேதாகமத்துல காட்டுங்க. பாவத்தை விட்டுட்டு ஆசீர்வாதம் கிடைக்குது காமிங்க. இல்ல, பாவம் இருக்கிற இடத்துல தேவனை காணவே முடியாது. எப்படி ஆசீர்வாதம் மட்டும் கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? யார் சொன்னது? கேட்கறது தைரியம் இல்லை நமக்கு. ஆசீர்வாதம் கிடைக்கும், நாம கை தட்டிட்டு பின்னாடி ஓடுறோம். வேண்டாங்க, ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆசீர்வாதம் துளியும் கிடைக்காது. எங்க வேணா ஓடுங்க, ஆசீர்வாதம் கிடைக்காது. பாவத்தை குறித்தான ஒரு விழிப்பு இல்லாத செய்தியே கிடையாது. அது சத்தியமே கிடையாது. அது சத்தியமே கிடையாது. கேட்கறதுக்கு ஆறுதலா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஒரு பெயின் கில்லர் போடுற மாதிரி இருக்கும். ஒரு பெயின் கில்லர் போட்டா என்ன செய்யும்? வலி தெரியாது. எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி காலையை கட் பண்ணி எடுத்திருந்தாலும் ஒரு பெயின் கில்லர், ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க. ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் நரம்புல குத்துறாங்கனாக்கா வலியே தெரியாது. அப்ப ஆபரேஷனே வேண்டாம், ஆபரேஷனே வேண்டாம், எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேணாம். பெயின் கில்லரை சாப்பிட்டு என்ன ஆகும்? அது ரணம் ஆகும். அது உள்ள புட வச்சுன்னு போகும். அந்த காலை டோட்டலா எடுக்கிற அளவுக்கு போயிடும். இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதான் எடுக்கப்படுகிறது. வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படுகிறது. ஏன்னா நமக்கெல்லாம் பெயின் கில்லர் மாதிரி ஒரு டைமிங் ரிலீஃப் கிடைச்சா போதும். அந்த நேரத்துக்கு ஒரு சுகம் கிடைச்ச மாதிரி ஒரு மாயை தோற்றம்.
எல்லாம் மாயை. பாட்டு பாடணும்ல, எல்லாம் மாயை. ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்வுதான் நிஜம். ஆண்டவரோடு நடப்பதுதான் நிஜம். மற்றதெல்லாம் மாயை. நீ கேட்கறது மாயை, பார்க்கிறது மாயை. ஆண்டவரோடு வாழுகிறது தான் நிஜம். ஆண்டவரோடு வாழாம மாயை கை தட்டிட்டு பாவத்தை விடாம புஷம் கொண்டாடி சண்டை போட்டு இல்லையா, ஆலயத்திலிருந்து கர்த்தாவை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீ போயிட்டாக்கா என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? எப்படி வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கும்? நடக்காது. கொஞ்சம் புரிதல் வேணும் நமக்கு. இந்த ஆவிக்குறி சிந்தனை, இந்த விழிப்பு நமக்கு கிடையாது. நமக்கு தான் ஒரு ஊழியக்காரன் விழுந்துட்டானா உடனே 4 பேருக்கு செய்தி அனுப்புறோம். செய்தி இல்லது, அது உயிர் துடிப்பு. ஒரு தேவ மனிதன் விழுந்து போனான், சபைகள் விழுந்து போகிறது. ஒரு ஊழியக்காரன் விழுந்தானாக்கா அவனை சார்ந்த எத்தனையோ விசுவாசிகள் விழுந்து போறாங்க. எத்தனை பேருடைய விசுவாசி, எத்தனை பேருடைய நம்பிக்கை அங்க விழுந்து போகுது. என்ன நினைப்பாங்க? ஒரு ஊழியக்காரன் எழும்ப முடியாது. அப்படி ஒரு ஊழியக்காரன் இன்னொருவன் எழும்பினாக்கா அவனை போல இவன் சொல்லிட்டு இவனை எழுப்ப மாட்டாங்க. எவ்வளவு தடுமாற்றம் இருக்கு தெரியுமா? அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? கண்ணீர் சிந்தணும், நாம ஜெபிக்கணும். இனி பிசாசுன்னு கொஞ்சம் காலம் உண்டு என்று சொல்லி யாரை விழுந்தா காக்க ஆரம்பிக்கிறான். தேவமணி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விழுந்து போகிற காலம் இதுன்னு பைபிள் சொல்லி இருக்குது. அப்போ அபிஷேகம் பட்டவனை விழுத்து கொண்டிருக்கிறான். அப்பெல்லாம் நாம ஜெபம் அதிகமாகணும், தேவ ஊழியம் அதிகமாகணும். அதை விட்டுட்டு செய்தியை போல 4 பேருக்கு அமிச்சு அவர் நல்லவர், அவர் அப்படி பேசினாரு, அப்படி நடந்து கொண்டாரு. யாரும் நியாயந்துக்கிறது? யாரும் நியாயந்துக்கிறதுக்கு? வேதம் அழகா சொல்ல, காலத்துக்கு முன்பே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாது. ஜட்ஜ்மெண்ட் நம்ம கிட்ட இல்ல, ஆண்டவருடைய கருத்து இருக்குது. ஆண்டவர் சொல்லணும். உன்னை குறித்து என்ன குறித்து சாட்சி ஆண்டவர் சொல்லணும். நாம சொல்லிக்க கூடாது. நாம பரிசுத்தத்தை தேடி தான் ஓடணும். எது பரிசுத்தமா தேடி ஓடு, வேற எதையும் பார்க்காத. ஆண்டவர் காமிக்கிற பாதையில ஓடு. பாதையை மாத்தாத, ட்ராக் மாத்தாத. என்னன்னு நடக்கட்டும்? சாமுவேல் ட்ராக் மாத்தறியே. சபை சுத்தி விபச்சாரம் நடந்துச்சு. தன் தாயை சரியா விசாரிக்காது ஏலி. சபையில ஒரு சரியான ஆலோசனை இல்ல, மாத்திட்டான சபைய. மாத்தல, நின்னா. அன்னாள் நின்னா, கர்ப்பம் திறந்தது. சாமுவேல் நின்னா, தேவ சத்தத்தை கேட்டான். சாமுவேல் நின்னா, தீர்க்கதரிசியா மாறினா. ஆண்டவரை பார்த்தாங்க. அவங்க பாதையை மாத்தல, மனுஷனை பார்க்கல, ஆண்டவரை பார்த்தாங்க. கொஞ்சோண்டு புளித்த மாவு எல்லா மாவையும் உபயோக செய்து. ஆவிக்குரிய பயணம் விளையாட்டு இல்லைங்க, ரொம்ப காத்து கொள்ளணும். கை தட்டிட்டு போறது இல்லை. மாயான உலகம். எவ்வளோ நீ சத்தியம் தெரிஞ்சாலும் சில நொடி பொழுது பாவத்தை சொல்லாம ஆசீர்வாதம் சொன்னா நாம கூட கையை தட்டி குச்சிடுறோமே. ஒரு செகண்ட் போதும், பிசாசுக்கு தெரியும் உன்னை எப்படி வீழ்த்தணும். செகண்ட் போதும், ஒரு வினாடி போதும் உன்னை வீழ்த்துறதுக்கு. ஒரு செகண்ட் போதுங்க உன்னை வீழ்த்துறதுக்கு. ரொம்ப நேரம் இருந்தாலும் ஒரு செகண்ட் கண்ணிமை பொழுது உன்னை அவனால வீழ்த்த முடியும். விழுந்து போறோம், நாமே விழுந்து போறோம். இப்போ தேவன் எடுத்து பயன்படுத்துற பாத்திரம் விழாது இருப்பான். சின்ன வயசுல அவ்வளோ எடுத்து பயன்படுத்தார், கண்டிப்பா பிசாசு வீழ்த்துவான். அவன் நல்லவன் என்று நான் சொல்ல வரல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவன் நல்லவன், நீங்க செஞ்சது தப்பு, உங்களை குறை சொல்ல வரல. அவனை கெட்டவன் சொல்றதும் நான் வரல. நம்முடைய அழைப்பின் பாதை என்பது என்ன என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த கடைசி காலங்களிலே எப்படி விழிப்புள்ளவர்களாய் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய வருகையின் காலங்கள். மேன்மை பாராட்டாதீங்க, அடக்காதீங்க, அடக்கி வைக்காதீங்க, எதையும் அடக்கி வைக்காதீங்க. அறிக்கை செய்யுங்க, தேவ சமூகத்தில் ஓடுங்க, அறிக்கை செய்யுங்க, தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் பரத்துக்குறதான் உமக்குறதான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொன்னோன்னு என்ன நடந்துச்சு? இழந்ததை கொடுக்கல, முத்திர மோதிரத்தை கொடுக்கல, கொடுப்பார். நீ தகுதி இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு நீ எப்படி நான் இதெல்லாம் கிடைக்கும்? கொடுப்பார் கர்த்தர். தகுதி கிடையாது, எனக்கு ஒண்ணுமே தகுதி கிடையாதுங்க. நீங்களா எப்படின்னு தெரியாது. நான் தேவ சமூகத்தில் பிரசங்கித்துக் கொண்டு தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தவனா சொல்றேன். நான் தகுதியே கிடையாது. என்ன ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும் பொழுது உங்களை தேவன் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம், உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். நிச்சயம் உண்மை, அதுதான் சத்தியம். தேவனிடத்தில் ஓடுங்க, ஒப்புரவாகுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். உபாகமம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
16வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் சொல்ல 7 நாள் அளவும் உன் எல்லையிலே எங்கும் புளிப்பில்லாத அப்பம் உன்னிடத்திலே காணப்படலாகாது. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ரா முழுவதும் விடியற் காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். சேமித்து வைக்காத, எதையுமே சேமித்து வைக்காத, கோபத்தை கூட சேமித்து வைக்காத, எதையும் சேர்த்து வச்சுன்னு போகாத. அது அன்னைக்கு ஏதோ சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன்னுடைய கோபம் தணிஞ்சிடணும், உடனே ஒப்புரவாயிடணும். போ, கனவு கிட்ட சண்டை போட்டியா, மனைவி கிட்ட சண்டை போட்டியா, உடனே உன் சரீரம் அது உடனே ஒப்புரவாகு. பெற்றோரோட ஒப்புரவாகு, உன் சகோதர சகோதரிகளோட ஒப்புரவாகு, உடனே ஓடு. உன் நண்பனோட ஒப்புரவாகு, சபையோட ஒப்புரவாகு. அது வச்சுன்னு இருக்காது, அது சேர்த்துன்னு இருக்காது, உடனே ஒப்புரவாகிடு. இதான் புளித்தமா ஒப்புரவாயிடு, சரியா போயிடும். அதை சேமித்து வைத்தாலே புளித்தமாவாய் மாறிடுது. சேமித்து வைக்காத, எதையும் சேமித்து வைக்காத, எதையும் கூட்டின்னு போயின்னு இருக்காத. அப்படியே சேர்த்து கொண்டே நாம போறோம். எல்லாத்தையும் சேமித்து கொண்டு போகிறோம். வேண்டாம். அது எல்லாத்தையுமே கெடுத்து விடும், எல்லாத்தையுமே அதை அழித்து விடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 6வது அதிகாரத்திலே 17, 18வது வசனங்களை வாசிக்கலாமே. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் ஆவியும் உங்களோடு இருப்பதாக. அச்சடையாளங்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் கிருபை என்னோடு இருக்கிறது. கிருபை என்னோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய அச்சடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய கிருபை வேணும் நம்ம சொல்றோம் இல்லையா? தேவனுடைய அச்சடையாளங்களை உங்க சரீரத்தில் எந்த அளவுக்கு நீங்க தரித்து இருக்கிறீங்க? பவுல் சொல்லுகிறான், அந்த அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். என்ன அச்சடையாளங்களை அவன் தரித்து கொண்டிருந்தான்? என்னென்ன அடையாளங்களை தரித்து கொண்டிருந்தான்? கொஞ்சம் பார்க்கலாமே, அறிந்து கொள்ளலாமே. நாமும் தரித்து கொள்ளுகிறோமா? தேவனுடைய கிருபை பெறுவதற்காக அந்த அச்சடையாளங்களை நான் தரித்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி பார்க்கலாமே. அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் அதிலே 24வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ள இருந்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்டு முகாந்திரத்தை அறியும்படி அவனை சவுக்காலை அடித்து விசாரித்தான். சவுக்கடியாலே அவனை விசாரித்தான். அச்சடையாளங்கள் கிறிஸ்துவுக்காக சவுக்கடி ஏற்றுக்கொண்ட பவுல் ஆண்டவருக்காக கொஞ்சோண்டு ஊழியத்துக்காக கொஞ்சம் நேரங்களை செலவிட முடியுது. நம்மளால ஜெபிக்க முடியுதா? கொஞ்ச நேரம் செலவிட முடியுதா? கிருபை மட்டும் வேணும். ஆண்டவருடைய கிருபை எனக்கு. பாட்டு பாடுறோம் இல்லையா? பாட்டை வாட்ஸ்அப்ல வச்சுக்குவோம், ஸ்டேட்டஸ்ல வச்சுக்குவோம். தேவனுடைய கிருபைக்கு நம்ம தான் பாத்திரவாட மாதிரி வெளியே காமிப்போம். நீ காமிங்க வேணான்னு சொல்லல. ஆனா உங்களில் எத்தனை பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை உடைய சரீரத்தில் தரித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் தரித்திருக்கிறீங்க? கொஞ்சம் கவனிங்க. எத்தனை பேர் இந்த சவுக்கடியை பெற்றிருக்கிறீங்க? பவுல் பெற்றுக்கொண்டான், அச்சடையாளங்களை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டான். ஆக தேவனுடைய கிருபை அவனோடு இருந்தது. கிருபை அவனோடு இருந்தது. ஒரு முள் அவன் வாழ்வை விட்டு நீங்காது இருந்தது. நம் அனைவருக்கு தெரிந்த காரியம். முள் அவனை விட்டு நீங்காது இருந்தது. நீங்காது இருக்கும்போது ஆண்டவரிடத்தில் போய் முறையிடுகிறான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்க அந்த முள்ளை நீ நீக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? முள்ளை எடுக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை தான். ஏன் அவனுக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார்? அந்த கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி கொடுத்ததற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அச்சடையாளங்களை தன் சரீரத்தில் அவன் ஏற்றுக்கொண்டபடியினான். தேவனுடைய கிருபை அவனோடவே இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்குதா? இருக்குதுன்னு சொல்லுவீங்கனாக்கா நீங்க கண்ணை மூடி உங்களை நீங்களே யோசியுங்க. ஆண்டவருக்காக எத்தனை அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே, என் வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு உங்களை நீங்களே சோதித்து பாருங்க.
அதே அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் அதிலே 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அந்யோனியாவிலும் இக்கோதோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போட்டாங்க. செத்துட்டாயா பவுல்? செத்துட்டான் பவுல். பவுல் செத்து விட்டான் என்று சொல்லி அவனை இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. அச்சடையாளங்கள் அதுதாங்க. தேவனுடைய கிருபையை பவுல் பெற்றுக்கொண்டான்னா அதுதான். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை வேணும்ன்றோம். கிருபை பெற்றது போல பாட்டெல்லாம் பாடுற இல்ல, உங்களை குறை சொல்லல. கிருபை அவன் பெற்றதற்கு காரணம் அச்சடையாளங்களை எல்லாம் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவ்வளவு சித்திரவதைகளை ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்மளால ஜெபிக்க முடியலங்க, வேதனை. நம்மள ஆவிக்குரியவர் ஏன் இன்னைக்கு பாவம் சுட்டி காமிக்காத செய்தியா இருந்தாலும் நம்ம ஏன் விழுந்து போறோம்? ஏன் விழுந்து போறோம்? அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் தேவனுடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியாதவனாய் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை இழந்து போகிறவனாய் இருக்கிறேன். வேதனையா இருக்குது இல்ல? பவுலை கொஞ்சம் திரும்பி பாருங்க, பவுலுடைய வாழ்வு கொஞ்சம் பாருங்க. கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்வது அறிந்து கொள்ளலாம். அச்சடையாளங்களை என் சரீரத்திலே நான் சுமந்திருக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டியா நீ? ஆண்டவருக்காக எவ்வளவு பாடுகளை சகித்து இருக்கிற, ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் கண்ணீர் சிந்தி இருக்கிற, இந்த தேசத்திற்காக, வாலிபர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக எத்தனை நாள் யோசித்து பாருங்க. எவ்வளவு அச்சடையாளங்களை சரீரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. பிசாசு ஆண்டவர் காலின் கீழே போட்டு மிதிப்பார், உண்மைதான். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும், உண்மைதான். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலையே. ஆனா தேவனுடைய கிருபையை நீ பெறாம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய கிருபையை பெறும்படி உன் வாழ்வை நீ நகர்த்தாம எப்படி பிசாசு மிதிக்க முடியும்? ஆலயத்திற்கு பிசாசுல ஓடின மாதிரி ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ள போய் கதவை திறந்த உடனே புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை. ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்தா அவ்வளவுதான். எலியும் பூனையுமா தான் ஒருத்தர் இல்லையா? ஏன் காரணம் என்ன? என்ன காரணம்? எங்க போச்சு? ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்ல? சபைக்கு வந்தும் ஆசீர்வாதம் இல்ல, ஜெபிச்ச ஆசீர்வாதம் இல்ல. காரணம் என்ன? ஆவிக்குரிய பயணத்தை தேவனுடைய கிருபையை பெறும்படி வாழ்வு இல்லை. கிருபை பெறலனா முடியாது, முடியாது. எங்க போய் கை தட்டினாலும் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நீ பரிசுத்தப்படுத்தாம, உன்னை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளாம ஆண்டவர் ஏதாவது பெறலாம் அப்படின்னு நினைக்காத. ஆண்டவர் அதை நான் கொடுத்துடுவாரு அப்படின்னு நினைக்காத. பாவம் செய்யற ஆத்மா சாகும், முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். உனக்கு தண்டனை அதுதான், உனக்கு பதில் அதுதான். உபவாசம் இருந்து ரெட்டுடுத்தி புலம்பனா தாவீது, குழந்தை உயிரோட இருந்துச்சா, செத்து போச்சு. அது எப்படி உயிரோட வரும்? உயிரோட வரும் நான் பைபிள்ல போட்டுக்குது இல்லையா? பாவம் இருக்குதுங்க, அங்க பாவம் இருக்குது. அங்க தேவனுக்கு பிரியமில்லா இருக்குது. கொஞ்சோண்டு புளித்த மாவு மொத்தமாவையும் அழிச்சிருச்சு. அந்த கொஞ்சோண்டு பாவம் மறைக்காதீங்க, அடைக்க வைக்காதீங்க, மறைக்காதீங்க, விடுங்க அதை, விடுங்க அதை. உங்களை விட்டு அது விலகி ஓடட்டும். அந்த குணத்தை விடுங்க, அந்த சிந்தனையை விடுங்க, அந்த சுபாவங்களை விடுங்க. தேவனுடைய பிள்ளையா மாறுங்க. தேவனுடைய கிருபை உங்களோடு வரும். தேவனுடைய கிருபைக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாறுவீர்கள், மாற்று கருத்து கிடையாது. அதேதான் அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 10-11வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். மிகுந்த கலக்கம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவர்கள் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்துக் கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடு. செத்து போயிட்டான் நினைச்சு இழுத்துன்னு போய் விடும்பொழுது ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்பொழுது கூட சில சமயம் தரிசனம் கொடுப்பார். எப்படி தரிசனம் கொடுப்பார்?
உன்னை வாளாக்காம தலையாக்குறேன். இல்லையா? ஒரு பாஸ்டர் வந்து நமக்கு ப்ராஃபஸி சொல்லணும். உன்னை கடவுள் உனக்கு ஒரு பெரிய சிங்காசனத்தை மேல வச்சிருக்கிறார், அந்த சிங்காசனம் மத்தியில இறங்குறத பார்க்கற, அப்படிலாம் சொல்லணும். ஆனா பவுலுக்கு தரிசனம் கொடுத்தார் கர்த்தர். பவுலுக்கு தரிசனம் எப்படி கொடுக்கிறார் கர்த்தர் என்று சொன்னால், நீ எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் போய் அடிபடு. இங்க அடிபட்டது போதாதுடா, போய் அங்க போய் அடிபடுடா. அதாங்க ஊழியம், அதான் தேவனுடைய கிருபை, அதான் தேவனுடைய கிருபை. அந்த கிருபை அவனோடு இருந்தபடினால்தான் எல்லா பாடுகளிலும் அவன் கர்த்தருக்கென சகித்து கொள்ள முடிந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பாடு வந்தா ஊழியத்தை விட்டோம், ஜெபத்தை விட்டுட்டோம், சபையை மாத்திட்டோம். என்னங்க எங்க போது ஆவிக்குரிய பயணம்? என்ன சத்தியத்தை கேட்டோம், என்ன சத்தியத்தில் வளர்ந்தோம்? பாவத்தை குறித்தான சத்தியம் இல்லைனாலும் ஓடுறோம். தேவ பிள்ளைகளை சபைகளும் விழுந்து போகிறது என்று சொன்னாலும் நமக்கு அதெல்லாம் ஒரு செய்தியா மாறுது இல்ல? அதெல்லாம் ஒரு உயிர் துடிப்பு இல்ல? அதெல்லாம் உயிர் துடிப்பு, துடிக்கணும், அது உயிர் துடிக்கணும். ஒரு சபை அப்படி நசுக்கப்படுது, ஒரு சபை விழுந்து போகுதுன்னா துடிக்கணும், துடிக்கணும். தேவ பிள்ளைங்க துடிக்கணும், ஜெபிக்கணும், வைராக்கியமா எழும்பணும், எழும்பணும். ஒருத்தரை பிசாசு தொட்டா 10 பேர் எழும்பணும். நாம 10 பேர் சேர்ந்து விழுறோம், வேதனையா இருக்குது. ஆவிக்குரிய பயணத்துல கொஞ்சம் விழிப்பா ஓடுங்க. ஆவிக்குரிய பயணத்தை கண்மூடிதனமா ஓடாதீங்க. உங்களுக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்புல போங்க பிரதர் சிஸ்டர், அந்த அழைப்புல போங்க. பிசாசு வகை தேடுறான், எனக்கு பெருமைகளை காமிச்சு, இல்ல பதவிகளை காண்பித்து, உலகத்தை காண்பித்து உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்குவான். எல்லாத்தையும் சக்கையா பிடுங்கிட்டு அப்புறமேட்டு விட்டுடுவான். அப்புறமேட்டு கசக்குது வாழ்வு. நமக்கு பின்புதான் தெரியுது, ஓ நான் செய்தது தவறு என்று சொல்லி. கொஞ்சம் உணர்ந்து ஆண்டவரிடத்துல போங்க, ஆண்டவத்தை ஓடுங்க, அழைப்புல ஓடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அச்சடையாளங்களை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட பவுல், ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்காக கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்க, ஆண்டவருக்காக கொஞ்ச நேரங்களை கொடுங்க. கொஞ்ச நேரம் ஊழியத்தில் ஒவ்வொருத்தரும் நீங்க கொடுக்கலாமே, குடும்பமா கொடுங்க. நீ யாரும் தனியா போய் ஊழியத்துக்கு அங்க போ இங்க போ, பெண்களோடு போ, வாலிபர் வேண்டாம் போ, உன் கணவன் மனைவி பிள்ளைகளா போங்க ஒரு கிராமத்துக்கு. நமக்கு தான் 19 கிராமங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. போங்க, குடும்பம் போங்க, ஒரு குடும்பத்தை பாருங்க. சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா விசாரிங்க, ஜெபிச்சுட்டு வாங்க. எங்கெங்கயோ போறோம், எங்கெங்கயோ பீச்சுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், எங்கெங்கயோ போற பிள்ளைகளோட போய் கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு வரோம். அதெல்லாம் காசு தான் கறி ஆகுது, அதெல்லாம் காசு தான் வீணாகுது. ஆனா காசு இங்க சேமிக்கப்படும், ஆசீர்வாதம் இங்க சேமிக்கப்படுங்க. குடும்பம் போங்க, ஒரு சபைக்கு போங்க, ஒரு கிராமத்துக்கு போங்க, ஜெபிச்சுட்டு வாங்க. 4 பேருக்கு அன்பை காமிங்க, 4 பேருக்கு ஆலோசனை சொல்லுங்க, இடறி போனவங்களை தைரியப்படுத்துங்க, பிசாசுடைய பிடியில் அகப்பட்டவர்களுக்கு சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுங்க. போய் பாருங்க, தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கும், தேவனுடைய கிருபை உங்களை தொடர்ந்து வரும், தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்வோடு இருக்கும். நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைச்சாதான். ஆனா பவுலுக்கு அப்படி தரிசனம் கொடுக்கலையே. பவுலை போல பவுலுடைய செய்தியை தான் நிறைய வாசிக்கிறோம். பவுலுக்கு தெரிய பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. பவுலை குறித்து நான் நிறைய காரியம் நீங்க சொல்லலாம், ஆனா பவுலை போல வாழ முடியலையே. அவனுக்கு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு உன்னை பரலோகத்தில் வைத்திருக்கிற எதுவும் சொல்லலையே. உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறோம் போ அப்படின்னு சொல்லலையே. உனக்கு காகத்தை அனுப்புற, ஒரு உதவி அனுப்புறேன்னு சொல்லலையே, எதுவும் சொல்லல. அவர் சொல்லுகிற காரியம் அதுதான், வா ரோமாபுரியில் வந்து அடிபடு. நீ அங்க அடிபட்டது போதாது, வா அங்க அடிபடு. நீங்க கஷ்டப்பட்டது பெருசு இல்ல, வா இன்னும் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கிற, வா போவோமா. நாம ஆண்டவரையா என்ன செய்வோம், ஆண்டவரையே நாம நிராகரிச்ச தெய்வமே இல்லைன்ட்டு போயிடுவோம், காட்டி கொடுத்துட்டு போயிடுவோம், மறுதளிச்சுட்டு போயிடுவோம், சபிச்சுட்டு போயிடுவோம். என்னைய ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு நினைச்சா ஆண்டவரை தேடினா ஊழியம் செய்ய வந்தேன். கஷ்டமா, இன்னும் கொஞ்சம் கஷ்டமா, என்னையா ஊழியம், பாதையை நீ மாற்றிட்டு இருக்கிற, அது அருமை உனக்கு தெரியல. அழைப்பினுடைய அருமை தெரியாததுனால பாதையில் இருக்கிற கஷ்டங்களை அது கஷ்டம் நினைக்கிற. அது நல்ல போராட்டம், அது நல்ல போராட்டம், அது நல்ல போராட்டங்க. அது
அந்த நல்ல போராட்டம் எவ்வளவு அந்த கஷ்டத்துல போற அவ்வளவு நல்ல போராட்டம் அது. நமக்கெல்லாம் அது துன்பமா தெரியுது. ஊழியம் செய்யறது நமக்கு துன்பமா தெரியுது. ஏன்? நம்ம ஆசீர்வாதத்தை கேட்டு பழகிட்டோம், ஆசீர்வாதத்தை கேட்டுட்டோம். ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உனக்கு மேல இருந்து ஊற்றுது, சைட்ல வருது, பக்கத்துல வருது, பின்னாடி வருது, முன்னாடி வருது அப்படின்னு நமக்கு ஏதோ வருது. எந்த ஆவி வருதுன்னு தெரியல, எந்த ஆவியில நிரப்பப்படுறோம்னு தெரியல. பயமா இருக்குது, பயமா இருக்குது. ஆவிக்குரிய பயணத்துல நம்ம பயணிக்கிறத பார்க்கும்போது பயமா இருக்குது. ஜாக்கிரதையா போங்க. அழைப்பை மாத்திராதீங்க, பாதையை மாத்திராதீங்க, பாதையை மாத்திராதீங்க. இந்த உலகத்துல வாழுற வாழ்க்கை சொற்பமானது. எப்போ வாழ்க்கை முடியும் தெரியாது. நாளைக்கு நம்மளாம் இருப்போமா? நான் இருப்பேன்னா தெரியாது. இருக்கிற காலம் கொஞ்ச காலம். ஜீவன் பிரியுதுன்னு தெரியும் போது சந்தோஷமா ஆண்டவருடைய கரத்தை படிக்கணும். ஸ்தேவான் அப்படிதான் ஆண்டவருடைய கரத்தை தைரியமா பிடிக்கணும். கல் எறிஞ்சு உயிர் போது எவ்வளவு வலி இருக்கும். நம்ம சும்மா எழுத்தா பார்க்கிறோம். நீங்க அந்த நிலையில உங்களை நிறுத்துங்க. கல் எறிஞ்சு அவனை சாகடிக்கிறான், உயிர் பிரியுது. அந்த வலியோடு உயிர் பிரியும் போது அவன் அவரை மன்னிக்கிறான். அதாங்க தேவனுடைய கிருபை அவனோடு இருந்தது. அதாங்க அழைப்பை உணர்ந்தது. நமக்கு அழைப்பு உணரல. நாம என்ன செய்யறோம்? என்னையா கஷ்டமா? பாஸ்டர் கூட போனா எதனா நடக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்டர் காசு கொடுப்பாருன்னு நினைச்சேன். பாஸ்டர் உங்களால எனக்கு இவ்வளவு கொடுக்க முடியுமா? பாஸ்டர் நிறைய போன் எனக்கு வரதெல்லாம் அப்படிதான். பாஸ்டர் எனக்கு இவ்வளவு கிடைக்குமா? அவர் கொடுக்கலன்னா பாஸ்டர் கெட்டவர். தெரியுமா உங்களுக்கு? நிறைய 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 அச்சடையாளங்களை எல்லாம் முதுகில் ஏத்துன்னு ஓடணும். ஓடணும். எவ்வளவு சுமக்கணும் அவ்வளவு சுமக்கணும். எல்லாத்தையும் ஏத்துக்கணும். ஓடணும், ஓடணும், சுமக்கணும். யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. கொடுக்கக்கூடியவங்க இல்லை. நாங்கள் வாட்ஸ்அப்ல சார்லஸ் சார் ரொம்ப முயற்சிக்கிறார், வாட்ஸ்அப்ல அனுப்புவாரு. கொடுக்கிறவங்க இல்லை. எல்லாரும் நினைச்சு யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதனால வாட்ஸ்அப்ல போடுறாங்க, அறிவிப்புல சொல்றாங்க. இன்னைக்கு சபையில சொல்ற கொடுக்கிற ஜனம் கிடையாது. ஆனாலும் கர்த்தருக்காக அச்சடையாளங்களை சுமந்து கொண்டு ஓடுகிறோம். இதான் ஊழியம், இதான் ஆவிக்குரிய வாழ்வு. ஆவிக்குரிய வாழ்வு குறித்து அற்பமா எண்ணிடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்வு என்பது வேறு, உலக வாழ்வு என்பது வேறு. அழைப்பை விட்டு பாதையை மாற்றிடாதீங்க. பாதையை மாற்றாம உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. வாழ்க்கையுடைய பயணத்தை நகர்த்துங்க. அதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், நான் எபேசில துஷ்ட மிருகங்களோடு போராடினேன், மனுஷ வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அவன் கேட்கிறான், அப்படி நான் பாடுபட்டதா எனக்கு என்னையா பிரயோஜனம்? அப்படி கஷ்டப்படுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன லாபம்? கர்த்தருக்காக, கர்த்தருக்காக ஓடுனான். அவனுக்கு எந்த பயனும் இல்லை. நம்மளா பயணத்தை தேடி, நம்மளா எதிர்பார்ப்பை தேடி தான் ஊழியம் செய்கிறோம் இல்லையா? டைம் இருந்தா ஜெபிக்கிற, டைம் இருந்தா ஊழியம் செய்கிற இல்லையா? என்ன பயன் பவுலுக்கு? அதனால என்ன பயனுங்க? என்ன பயன்? என்ன லாபம்? யாருக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. கிடைக்காது ஒண்ணு இல்லை. அதான் ஊழியம். தேவனுடைய கிருபை பெற்ற மனிதன் அதுதான். தேவனுடைய வாழ்க்கையுடைய பயணம் அப்படிதான் இருக்கும். அச்சடையாளங்களை அவன் சுமந்தவனாய் ஓடினான். தேவனுடைய கிருபையை பெற்றவனாய் தன்னுடைய வாழ்வை அவன் நகர்த்தினான். ஓடுங்க, தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாய் ஓடுங்க. அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கோ. அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல 40-41வது வசனங்களை வாசிக்கலாம். பவுலோ சிலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபையை ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சிரியாவிலும் தரித்து சபைகளை அவன் திடப்படுத்தினான். அவன் திடப்படுத்தினான். தேவனுடைய கிருபையை பெற்றவனாய் தன் பயணத்தை அவன் நகர்த்தினான். எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில, எவ்வளவு பலவீனங்கள் மத்தியில, எவ்வளவு துன்பங்கள் மத்தியில சபைகளை அவன் ஸ்திரப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசிங்க, கஷ்டம்தாங்க, கஷ்டம்தான் இல்லை நான் சொல்லல. ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டங்க இது. ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்வு. இது செய்தி அல்ல, இதெல்லாம் உயிர் துடிப்பு. ஆவிக்குரிய பயணம் என்பது ஒரு உயிர் துடிப்பு. நமக்கெல்லாம் எல்லாமே ஒரு செய்தியை மாதிரி. எல்லா செய்தித்தாளில் உலக செய்தி வருகிறது. அப்படிதான் நாம் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம், உலக செய்தியாய் பார்க்கிறோம். உலக செய்தியாக பார்க்காதீங்க. ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு உயிர் துடிப்பா பாருங்க.
உயிர் துடிப்பாதான் நமக்கு தெரியணும். நமக்கு உயிர் துடிப்பாதான் நம்முடைய கண்களுக்கு அது புலப்படணும். அதான் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதுல 9வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். அவ்வளவுதான் சொன்னார். அந்த கிருபை போதும். இந்த கிருபையிலே ஓடுகிறான், வேறொன்றே இல்லை. தேவனுடைய கிருபை மட்டும்தான் அவனுக்கு இருந்தது. வேற என்ன பயன், வேற என்ன லாபம்? தேவனுடைய கிருபை எங்களோடு இருக்கிறது. பாட்டுல இல்ல, வாழ்க்கையில் இருக்கிறது தேவனுடைய கிருபை பவுலுக்கு. நமக்கெல்லாம் பாட்டுல தான் இருக்குது இல்லையா தேவனுடைய கிருபை. ஆனா அவனுடைய கிருபை அவன் வாழ்வில் இருந்தது. இன்னைக்கு தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாக தான் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தணும். தேவனுடைய கிருபையை பெரும்படி ஓடுங்க. அதான் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், நம்முடைய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஜீவனையும் அழியாமையும் அந்த கிருபை பெற்றுக் கொடுக்கிறது. அந்த கிருபை ஜீவனையும் அழியாமையும் பவுலுக்கு கொடுத்தது. ஆக அவன் ஜீவனை எடுக்க முடியல, யாராலையும் அவனை யாராலையும் அழிக்க முடியல. அவன் ஜீவனை பெற்றவனாகவே வாழ்கிறான். அந்த கிருபை அவனுக்கு ஜீவனை கொடுத்தது, அழியாமையை கொடுத்தது. நமக்கு பெறுகிற நாம பெறுகிற கிருபை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. உங்க கிருபை எப்படி இருக்கிறது? அழியாமையை கொடுத்து இருக்குதா? அழிவுதான் நிறைய இருக்குது. அழியாமையை கொடுக்கணும், அது ஜீவனை கொடுக்கணும். ஜீவன் இருக்குதா? இல்ல. ஆசீர்வாதம் செத்து போயிருக்குது, சமாதானம் சந்தோஷம் செத்து போயிருக்கிறது, சரீரத்தில் பேலன்ஸ் எல்லாம் செத்து போயிருக்கிறது. தேவனுடைய கிருபை வேணும். தேவனுடைய கிருபை பெறணும்னாக்கா அந்த அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் ஏற்றுக்கொள்ளணும். சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளாம ஒன்றும் ஆகாது. அப்படி ரத்தம் பேசாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பேசாது. பேசணும்னா வரமுறை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படி நடங்க. இந்த வரமுறையின் பிரகாரமாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் அதற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றவர்களாய் இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதும்போது சொல்கிறார், தீத்து 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள, அதுல 11வது வசனத்தை வாசிக்கும் சொல்றார், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகிறது. எல்லாருக்கும் அந்த கிருபை பிரசன்னமாகிறது. எல்லாருக்கும் அந்த கிருபை பிரசன்னமாகிறது. எல்லாரும் அதை பெற்றுக் கொள்ளலாம். எல்லாரும் அதை சோதரித்துக் கொள்ளலாம். ஓடுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, நான் பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். ஓடுங்க. அடக்கி வைக்காதீங்க, பெருமை கொள்ளாதீங்க, தற்பெருமை வேணாம். அடக்கி வைக்காதீங்க. அந்த கொஞ்சோண்டு புளித்தமாவை எல்லாத்தையும் அழிச்சிடும். அந்த கொஞ்சோண்டு தான் பாவம். ஆண்டத்தை போய் அறிக்கை செய்யுங்க. ஆண்டத்தை ஒப்புரவாகுங்க. ஒப்புரவாகும்போது இழந்த அந்த முத்திர மோதிரத்தை கொடுத்தார். இழந்த வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நீ இழந்ததெல்லாம் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். நீ எதை இழந்திருந்தாலும் அதை கொடுப்பார். சந்தோஷத்தை இழந்திருக்கிறாயோ, சமாதானத்தை இழந்திருக்கிறாயோ, பலனை எதை இழந்தாலும் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அவருடைய பிரசன்னம் அவருடைய பிரசன்னம் ஆகுதலின் மூலமாய் எல்லா மனுஷருக்கும் அவருடைய பிரசன்னத்தினால் இந்த கிருபை கிடைக்கிறது. நீ யாராக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல ஓடுங்க, கர்த்தரிடத்துல ஓடுங்க, ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. அழைப்பை மாத்திராதீங்க. உங்க அழைப்புல நில்லுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அழைப்பு இதுதான், ஆண்டவர் என்னை நடத்துறது தான், ஆண்டவருடைய வாழ்வு தான், அப்படி நில்லுங்க. யார் வேண்டுமா எங்க வேணாலும் காட்டலாம். நோ யூஸ், நோ யூஸ். சிம்சோனுடைய வாழ்வு போதும் இல்லையா? சிம்சோனுடைய வாழ்வு எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு ஆவிக்குரிய பலனுள்ள ஒரு வாழ்வு. வேடிக்கை பொருளாய் மாறியலாம். நம்முடைய வாழ்வு அப்படிதான் மாறுது, வேடிக்கை பொருளாய். வட மாநிலத்தை அப்படிதான் ஒரு மிருகம், காட்டில் இருக்கிற மிருகம் தண்ணீரை தேடி நாட்டு பக்கம் வந்துடுச்சு. அது தண்ணீரை நினைச்சு ஒரு பானையில் இருக்கிறத குடிச்சாக்க அது சாராயம். அது போதைக்கு தலையேறி வேட்டையாட வேண்டிய மிருகம் தள்ளாட ஆரம்பித்தது. ஜனங்களா கல்லு தூக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மேலே ஏறி ஆட்டுக்குட்டியை உட்காரது மாதிரி அது மேலே உட்காந்து போனாங்க. நம்ம எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்போம்ல, மேலே ஏறி உட்காந்துக்கினாங்க. அது கூட செல்ஃபி எடுத்தாங்க, அதை வாழை பிடிச்சி இழுத்தாங்க. அப்படிதானே போயிடுச்சு. இன்னைக்கு பாதையை மாற்றினாலே அப்படிதான் போயிடும். உங்களுக்கு ஒன்று அழைப்பு இருக்குது, உங்களுக்கு ஒன்று தேவனுடைய நடத்துறதுக்கு, அதில் நில்லுங்க. கண்டிப்பாக தேவன்
அதற்குரிய வீரம் உள்ளவர்களாய் பிசாசு உங்கள் காலின் கீழே ஆண்டவர் மிதிப்பார். தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. மீண்டும் அது வாசிக்கலாம். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் தான். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்களுடைய காலின் கீழே நசுக்குவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபை பெரும்படி ஓடுங்க. பாதையை மாற்றினாதீங்க. அழைப்பை உணருங்க. சாத்தானை எந்த விதத்தில் சாத்தான் உங்களை துன்பப்படுத்துகிறதா இருந்தாலும் காலின் கீழே போட்டு கர்த்தர் மிதிப்பார்.